அகிலத்தை படைத்து அதை நல்லதென கண்ட ஆண்டவனின் அடித்தொட்டு வணங்குகின்றேன். 180 ஆண்டு அளவாய் இந்த திருச்சி மாநகரில் புனித வளனார் கல்லூரி மேல்நிலை பள்ளி வீறு நடை போட்டு மிளிர்ந்து நிற்கின்றது. அவையை தலைமையேற்று வழிநடத்தி கொண்டிருக்கும் விழாவிற்கு தலைமை வகிக்கும் அறிவின் பெட்டகமாய் புனித வளனார் கலைமணிகளின் அதிபதியாய் அதிபராய் இந்த பள்ளிக்கு தலைமை ஆசிரியராய் ஆங்கில வழி கல்வி பள்ளிக்கு பொறுப்பாசிரியராய் தலைமை ஆசிரியரோடு இணைந்து தோள் கொடுத்து பணியாற்றி கொண்டிருக்கும் உதவி தலைமை ஆசிரியராய் இணைந்து இந்த மேடையை அணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவையோர் அனைவரையும் வணங்குகின்றேன். இந்த பள்ளி 180 ஆண்டுகளுக்கு மேலாய் 183 என்று கேள்விப்பட்டேன். எத்தனை ஆயிரக்கணக்கான மாணவ செல்வங்களை இந்த உலகுக்கு தாரை வார்த்திருக்கும். எத்தனை துறைகளில் அவர்கள் தடம் பதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பள்ளி எத்தனை விஞ்ஞானிகளை உருவாக்கி இருக்கும். எத்தனை சான்றோர்களை, மருத்துவர்களை, வழக்குரைஞர்களை, பொறியியல் வல்லுநர்களை, கலைஞர்களை, பேச்சாற்றல் மிக்கவர்களை, உதவி செய்பவர்களை, சமுதாய நல விரும்பிகளை, சிறந்த குடும்ப தலைவர்களை, அலுவலக அதிகாரிகளை என எத்தனை பேரை ஈன்றெடுத்து இந்த சமுதாயத்திற்கு தாரை வார்த்திருக்கும். இப்படிப்பட்ட பள்ளிக்கு அடியேனாகிய என்னை சிறப்பு செய்தி வழங்க அழைத்ததை நினைத்து நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இது கிறிஸ்து பிறப்பு விழா. கிறிஸ்து பிறப்பு விழாவினுடைய செய்தி முதலில் கடைநிலையில் வாழுகின்ற ஆட்டு இடையர்களுக்கு வானதூதர் சென்று அவர்களை அழைத்து வந்தார். அதை போல்தான் நான் எண்ணுகின்றேன். உங்களுக்கு தெரிந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் சமுதாயத்தில். அடியேன் என்னை தேர்ந்தெடுத்தது எனக்கு மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது. கிறிஸ்துமஸ் தாத்தாவினுடைய வருகையின் போது உங்களுடைய ஆரவார ஒளி விண்ணை முட்டியது. நான் பார்த்து ரசித்தேன். கிறிஸ்துமஸ் தாத்தாவுக்கு வழி தெரியாமல் எனது பள்ளிக்கு சென்று விட்டார். அங்கு மாணவியர் மிக அருமையாக அமைதியாக படித்துக் கொண்டிருந்தார்களாம். அதெல்லாம் அந்த காலம். கிறிஸ்துமஸ் தாத்தா உள்ளே சென்று பார்த்திருக்க மாட்டார். கேட்டுக்கு வெளியே நின்று பார்த்திருப்பார். அதனால பள்ளி வளாகம் அமைதியாக இருந்திருக்கும். உள்ளே சென்று இருந்தால் பிளைட் எடுத்து இந்த பள்ளிக்கு வந்திருப்பார். இப்பொழுது ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் எல்லாருமே சமமாக சேட்டை செய்கிறார்கள். சரி, நம் பள்ளிக்கு இந்த பள்ளியில் தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்று வழி நடத்தி கொண்டிருக்கின்ற அருட்தந்தை அவர்கள் எந்த பள்ளியில் இருக்கின்றார்களோ, எந்த இடத்தில் நடப்படுகின்றாரோ அந்த இடத்தில் முளைத்து விடுவார். எல்லா பள்ளியையுமே தூக்கி நிலை நிறுத்துவார். திண்டுக்கல் மறை மாவட்டத்தில் துறவியர் பேரவை தேக்க நிலையில் இருந்தது. அதை இயக்க நிலைக்கு கொண்டு வந்தவர். 4 ஆண்டு காலம் பள்ளிக்கு தலைமை ஆசிரியராக இருந்து கொண்டு துறவியர் பேரவைக்கு தலைமை தாங்கினார். அப்ப சிறப்பான செயல்களை செய்தார். அப்ப அவருக்கு நான் நல்லாசிரியர் விருது வாயால சொன்னேன். இப்ப இந்த பள்ளிக்கு வந்து நல்லாசிரியர் விருது வாங்கி உங்க பள்ளிக்கு பெருமை சேர்த்திருக்கிறார். தலைமை ஆசிரியருக்கு கரவொலி எழுப்பி நமது வாழ்த்துக்களை தெரியப்படுத்துவோம். இந்த மேடையில் நிறைய விழாக்கள் கொண்டாடி இருப்போம். சமுதாய விழாக்கள், தேசிய விழாக்கள், மத விழாக்கள், பொதுவான விழாக்கள், நிறைய விழாக்கள் கொண்டிருப்போம். எதற்காக விழாக்களும் கொண்டாட்டங்களும்? தலைவர்களின் விழாவை கொண்டாடினால் அந்த தலைவர்களுடைய பண்புகளை நமதாக்க வேண்டும். மதங்களின் விழாக்களை கொண்டால் அந்த மதங்கள் உணர்த்தும் நல்ல நெறிகளின் பாதையில் நாம் நடக்க வேண்டும். சமத்துவத்தை ஏற்படுத்த வேண்டும், சகோதரத்துவத்தை வளர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லா விழாக்களும். நான் அடிக்கடி இயேசு சபையினர் நடத்தக்கூடிய பள்ளிகளை கண்டு வியந்திருக்கின்றேன். ஒரு பள்ளிக்கு நான் அடிக்கடி செல்வதுண்டு. ஒரு நாள் திடீரென்று நிறைய மரங்கள் இருந்தது. கடந்த மாதம் தானே வந்து சென்றோம், அதற்குள் எப்படி இவ்வளவு மரங்கள் என்று அந்த தலைமை ஆசிரியரை பார்த்து கேட்டேன். 4 வழி சாலை அமைக்கிறாங்கல்ல, அதுல நிறைய மரத்தை தோண்டி கீழே போடுவாங்கல்ல, அதை நான் குழி தோண்டி ரெடியா வச்சிருந்தேன். அந்த மரம் தோண்ட தோண்ட நாங்களே புல்டோசர் வச்சு வேரோட எடுத்து கொண்டு வந்து நட்டுட்டோம்னு சொன்னாங்க.
இதற்காகத்தான் இயேசு பிறந்தார். கொல்லுகின்றவர்களை தடுத்து கொல்லப்படுகின்ற உயிர்களை மீட்டு வாழ வைப்பதற்காகத்தான் இயேசு வந்தார். அந்த பணியைத்தான் இயேசு சபையினர் நீண்ட காலமாக செய்து வருகிறார்கள். இயேசு சபையினர் நிறைய துறவற சபைகளை உருவாக்கி இருக்கிறார்கள். உருவான துறவற சபையினருக்கு பயிற்றுனராக இருந்திருக்கிறார்கள். அதில் ஒரு சபைதான் எனது தாய் சபை, வியாகுல அன்னை மரியின் ஊழியர் சபை. 1854 ஆண்டு இந்த திருச்சி மண்ணில் பாலக்கரையில் தோன்றிய பொழுது இயேசு சபையை சேர்ந்த மெக்காத்தி அடிகளார், பின்சோல் அடிகளார் இவர்கள்லாம் எங்கள் முன்னோர்களை உருவாக்கியவர்கள். அன்று முதல் இன்று வரை அந்த தரம், அந்த சாரம் குறையாமல் வாழ்கிறார்கள் என்றால் அது இயேசு சபை குருக்கள் தான். அவர்கள் உருவாக்குகின்ற மாணவர்களும் சமுதாயத்தில் கற்றுக்கொண்ட நல்ல மதிப்பீடுகளை வாழ்வாக்குவார்கள். அப்படி நான் நிறைய இயேசு சபை பள்ளிகளை, கல்லூரிகளை பார்த்து ஆச்சரியப்படுவதுண்டு. அவர்களை பார்க்கும் நேரங்களில் எல்லாம் எனது பாராட்டுகளையும் நான் தெரியப்படுத்தி வருகிறேன். இந்த ஆண்டவர் கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு தெரியும், மற்ற பிள்ளைங்க கேட்டுக்கோ. கடவுள் எல்லாத்தையும் படைச்சார். இரவு பகல், இருட்டு ஒளி, நிலம், நீர், ஊர்வன பரப்பன எல்லாத்தையும் படைச்சிட்டு ஒன்னொன்னையும் பார்த்து நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே போனார். கடைசியில இதையெல்லாம் யாரு பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு படைப்புகளுக்கெல்லாம் சிகரமாய் மனிதனை படைத்தார். அந்த மனிதனை கூப்பிட்டு இதையெல்லாம் நீயே ஆண்டு நடத்து, இதுக்கெல்லாம் நீயே பெயர் வச்சுக்க, இதுக்கெல்லாம் நீயே அதிபதியா இரு என்று ஆணும் பெண்ணுமாய் அவர்களை படைத்தார். அந்த சோலை ஏதோன் தோட்டம் மிக செல்வ செழிப்பு வாய்ந்தது, மிக வளமையானது, எல்லா நலமும் நிறைந்தது. அதற்குள் வாழ பழகினான் அந்த மனிதன். அவன் மனதில் பேராசை ஒட்டி கொண்டது. அவனது கீழ்ப்படியாமையால், அவனது பேராசையால் அவன் வீழ்ந்தான். ஆண்டவர் நாம் நல்ல பண்புகளோடு, நல்ல இறை தன்மையோடு, நல்ல மனித தன்மையோடு, நல்ல ஆளுமையோடு மனிதனை படைத்தோம். அவன் தவறிழைத்து விட்டானே, தன் இயல்பில் குன்றி விட்டானே, இவனை நாம் மீட்க வேண்டும் என்று கடவுளுடைய மனதில் தோன்றியது அன்று ஒரு திட்டம். அன்றே கிறிஸ்து பிறப்பு விழா ஆரம்பித்து விட்டது என்று நான் நினைக்கின்றேன். அவருடைய வாயில் இருந்து ஒரு வாக்கு புறப்பட்டுதான் இதோ நம்முன் மனித குழந்தையாய் பிறந்துள்ளார் இயேசு. இந்த கிறிஸ்து பிறப்பு விழா நாம் கொண்டாடுகின்ற ஒரு நினைவு விழாதான். நினைவு விழா. கிறிஸ்து பிறப்பு விழாவிற்கு முன்னாடி 4 வாரங்கள் கிறிஸ்தவர்கள் தங்களை தயாரிப்பார்கள். ஒரு வாரம் ஃபுல்லா நம்பிக்கை, ஒரு வாரம் ஃபுல்லா அமைதி, ஒரு வாரம் ஃபுல்லா மகிழ்ச்சி, ஒரு வாரம் முழுவதும் அன்பு. இது 3வது வாரம், மகிழ்ச்சியின் வாரத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் கடவுள் நம்மிடம் விரும்புவது நிலைத்த மகிழ்ச்சியை, நீடித்த மகிழ்ச்சியை. நாம் எப்படியெல்லாம் மகிழ்ச்சியை அனுபவிக்கிறோம்? ஏதாவது ஒரு பொருள் நினைச்ச உடனே கிடைச்சிருச்சுன்னா அது நமக்கு மகிழ்ச்சி. நினைத்த உணவு கிடைத்து விட்டால் அது நமக்கு மகிழ்ச்சி. நினைத்த பொருள் நமக்கு கிடைத்து விட்டால் அது மகிழ்ச்சி. ஆசிரியர் வகுப்புக்கு வரவில்லை என்றால் அது நமக்கு மகிழ்ச்சி. நம்மளுடைய எல்லா மகிழ்ச்சியுமே தோன்றி மறைந்து விடும். கடவுள் நம்மிடம் எதிர்பார்க்கிறது நாம் நீடித்த மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். இப்ப எல்லாம் மாணவர்களுக்கு, குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு கைபேசி, கை அடக்கத்துக்கு உள்ள ஒரு கருவியை கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு நேரம் போவதே தெரியாது. எத்தனை நாள் வேண்டுமானாலும் பெற்றோரை பிரிந்து இருப்பார்கள். அந்த ஒரு கருவியை மட்டும் கையில கொடுத்துடணும். இப்படி ஊடக உலகத்துக்குள் நாம சிக்கி இருக்கிறோம். அதில் இன்பம் காண்கின்றோம், அதை அன்பு செய்கின்றோம். நிறைய மாணவ செல்வங்கள் பெற்றோரையோ உடன் பிறப்புகளையோ அன்பு செய்வதில்லை. ஆனா சென்ட் ஜோசப் கல்லூரி மேல்நிலை பள்ளி மாணவர்கள் தனது குடும்பத்தை மிக அருமையாக அன்பு செய்வீர்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். உங்கள் தலைமை ஆசிரியர் என்னிடம் கூறினார், எங்க பசங்கள்லாம் குடும்பத்தை ரொம்ப அன்பு செய்வாங்க, நல்லா கீழ்ப்படிவாங்க, நல்ல பண்புகள்லாம் அவர்களிடத்துல நிரம்பி இருக்கு. அப்ப நான் சொன்னேன், உங்க பள்ளியினுடைய பெயர் தான் எனது பள்ளியின் பெயரும். நானும் போய் உங்க பசங்களை மாதிரியே எங்க பிள்ளைங்களையும் வளர்க்க முயற்சி எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சரி, பைபிள்ல 2 பிரிவு இருக்கும், பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டு காலத்துல மக்கள் நிறைய தவறு இழைக்கும் போது, கீழ்ப்படியாமை இருக்கும் போது கடவுள் இறைவாக்கினர்களை அனுப்பினார்.
மக்கள் அவங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. எங்களுக்கு மெஸ்ஸியா வருவாருன்னு கல்லால எரிஞ்சு கொள்ளுவாங்க. நல்லது போதிச்சாலே கல்லால எரிஞ்சு கொன்றுவாங்க. நீங்கெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு மெஸ்ஸியா வருவாரு அப்படின்னு. அவங்க எதிர்பார்த்திருந்தது இயேசு கிறிஸ்துவை தான். அவர் பிறந்தார். எல்லோருமே எதற்காக பிறக்கின்றோம்? வாழ்வதற்காக பிறக்கின்றோம். ஆனால் இயேசு கிறிஸ்து எதற்காக பிறந்தார் என்று தெரியுமா? இறப்பதற்காக பிறந்தார். தனது இறப்பை முன்பே தெரிந்து பிறந்த ஒரே ஜீவன் இயேசு கிறிஸ்து தான். நாம் வாழ்வு பெரும் பொருட்டு அவர் இறந்தார். அதனால நம்மளுடைய கிறிஸ்து பிறப்பு விழா எப்படி இருக்கணும்னா, அவர் நினைத்த மகிழ்ச்சி நம்மில் இருக்க வேண்டும். அவர் தன்னையே பகிர்ந்தார், உடல் எடுத்து வந்தார். எனவே நாம் மற்றவர்களோட பகிர்ந்து வாழ வேண்டும். பொண்ணு பொருளை சொல்லல, நேரம், திறமைகள் இவற்றையெல்லாம் நாம பகிர்ந்துக்கலாம். எல்லாரும் கொஞ்சம் கவனிங்களே, ஒரு முக்கியமான செய்தி சொல்ல போறேன். இயேசு பிறப்புக்கு முன்னாடி உள்ள ஒரு வாரத்துல மாரநாத்தா, இமானுவேல் அப்படின்னு பைபிள்ல ஒரு வசனம் இருக்கும், ஒரு வார்த்தை இருக்கும். மாரநாத்தா அப்படின்னா ஆண்டவரே வாரும் அப்படின்னு அர்த்தம். இமானுவேல் அப்படின்னா கடவுள் நம்மோடு என்று பொருள். அலெக்சாண்டர் தெரியும் நினைக்கிறேன், மாபெரும் மன்னர் அலெக்சாண்டர், உங்க எல்லாருக்கும் தெரியும். அவர் சென்ற போர்கள் தோறும் வெற்றியை மட்டுமே கண்டவர். தோல்வி என்றால் அவருக்கு என்னதென்றே தெரியாது. ஒரு பெரும் படையுடன் போர் புரிவதற்காக போர் பயிற்சி பாசறையில் பயிற்சி எடுத்துக் கொண்டிருந்தார்கள் வீரர்கள். அலெக்சாண்டர் ஒரு இடத்துல அமர்ந்து ஆழ்ந்த யோசனையில் அமர்ந்து இருந்தார். வீரர்கள்லாம் போர் பயிற்சி மேற்கொண்டுகிட்டு மன்னரை இடையில இடையில பார்ப்பாங்க. மன்னர் ஆழ்ந்த யோசனையிலேயே இருந்தார் நீண்ட நேரம். வீரர்கள்லாம் அருகில் வந்து, மன்னா என்ன ஆழ்ந்த யோசனை? நம்ம இந்த போரிலும் வெற்றி அடைவது உறுதி, இதுல எந்த சந்தேகமும் இல்லை, ஏனென்றால் கடவுள் நம்பக்கம் இருக்கிறார் என்றார்கள். அதுக்கு அலெக்சாண்டர் வீரர்களை பார்த்து, கடவுள் நிச்சயம் நம்பக்கம் தான் இருக்கிறார், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. எனது யோசனை எல்லாம் நாம் கடவுள் பக்கம் இருக்கின்றோமா என்பதுதான் எனது யோசனை என்றார். கடவுள் எப்பொழுதும் நம்பக்கம் தான். இதை நினைவுபடுத்துவதற்காக, மீண்டும் மீண்டும் ஆழப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். எனவே எப்பொழுதும் கடவுள் கரம் நீட்டிக்கொண்டே இருக்கும். அதை பிடித்துக் கொள்வதும் விட்டு விலகி ஓடுவதும் அது நம்மை பொறுத்தது. ஒரு மாமன்னர், அவருக்கு நீண்ட சந்தேகம், ஏன் இயேசு மனுஷனா பிறக்கணும்? ஏன் கடவுள் மனிதனாக பிறக்கணும்? கடவுளுக்கு எல்லா சக்தியும் இருக்குல்ல. மனுஷனை பாவத்திலிருந்து மீட்கணும்னா அவர் எத்தனையோ அற்புதங்கள் செய்யலாம்ல, ஏன் மனுஷனா பிறந்து வந்து மீட்கணுமா அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாரு. ஒரு அமைச்சரை பார்த்து ஒரு மன்னர், அமைச்சர் வந்து, மன்னா என்ன இப்படி ஒரு நீண்ட யோசனை, அதை விடுங்க அப்படின்னா, எனக்கு இதுக்கு பதில் தெரியணும். ஏன் கடவுள் மனுஷனா பிறக்கணும்? அவர் இப்படி ஒரு சொடக்கு போட்டாலே உலகம் மாறிடும்ல, பாவக்கரைகள்லாம் நீங்கிரும்ல, ஏன் மனுஷனா வந்து இவ்வளவு துன்பப்படணும்? எனக்கு இதுக்கு பதில் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். அப்ப அந்த அமைச்சர், ஒரு நாள் வரும் மன்னா, அப்ப நீங்களே புரிந்து கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லிடுவார். இந்த மன்னர்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா, இந்த அமைச்சர் புலவர்களோட காவலர்களோட அடிக்கடி உலா போவாங்க. அப்ப ஒரு நாள் படகு சவாரி போய்கிட்டு இருக்கிறாரு மன்னர். உலா போகும் போதெல்லாம் தன்னுடைய குழந்தையும் கூட வரும் அவருக்கு. அப்ப அந்த குழந்தை வந்து, அவருடைய குழந்தை ஒரு பொம்மைய விளையாட்டுக்காக கையில எடுத்துக்கிட்டு படகுல ஏறிடுச்சு. ஏறி நீண்ட காரியங்கள் பத்தி, நாட்டை பத்தி, வரி வசூல் பத்தி, விளைச்சல் பத்தி, மக்களினுடைய நிலைமை பத்தி கலந்து பேசிக்கிட்டே படகு சவாரி போய்கிட்டே இருக்காங்க. போய்கிட்டு இருக்கும் போது இந்த பொம்மை வந்து ஆற்றுல கீழே விழுந்துருச்சு. விழுந்த உடனே இந்த பொம்மையை தவற விட்ட குழந்தை அதுவும் ஆற்றுல குதிச்சிருச்சு. மன்னர் பேசிக்கிட்டே இருந்தவர் சத்தம் கேட்டு பார்த்தா தான் குழந்தை ஆற்றுல விழுந்துருச்சு. உடனே மன்னர் குதிச்சுட்டார். குதிச்சுட்டு நீச்சல் அடிச்சு குழந்தையை காப்பாத்தி படகுல ஏத்திட்டார். அமைச்சர் இதை பார்த்து கொண்டிருந்த அமைச்சர் சொன்னார், மன்னா என்ன இப்படி செய்து விட்டீர்கள்? இங்கதான் இத்தனை போர் வீரர்கள் இருக்காங்கல்ல, உங்களுக்கான காவலர்கள் இருக்காங்கல்ல, நீ இறங்கி தூக்கு அப்படின்னு சொல்ல வேண்டியதானே, நீங்க ஆணையிட்டா யாராவது செய்யாம இருப்பாங்களா அப்படின்னு கேட்டார். அப்ப இந்த மன்னர் சொன்னார், அமைச்சரே என்ன முட்டாள்தனமாக பேசுகிறீர்கள், விழுந்தது எனது குழந்தை, யார் இறங்குறீங்க, யாராவது இறங்கி தூங்குங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா என்னுடைய குழந்தையினுடைய உயிர் என்னவாகும்?
எது ஏன் குழந்தை, நான் தான் காப்பாத்தணும், அதனாலதான் குதிச்சேன்னு சொன்னார். அப்ப அமைச்சர் சொன்னார், மன்னா, நீண்ட நாட்களாக என்னை குடைந்து கொண்டே இருக்கிறீர்களே, ஏன் கடவுள் மனிதனாக பிறந்தார், ஏன் கடவுள் மனிதனாக பிறந்தார் என்று. கடவுளுடைய செல்ல குழந்தைகள் நாம். நம்மை மீட்பதற்காக அவர் தானே மனுவுரி எடுத்து வந்தார். அவரையே அடுத்த ஆட்களை வச்சு செய்யணும். இப்ப புரிகிறதா மன்னா என்று சொன்னாராம். மன்னருக்கு அப்பொழுதுதான் கடவுளினுடைய மனித அவதாரத்தினுடைய பொருள் புரிந்தது. ஆம் அன்பார்ந்தவர்களே, மாணவ செல்வங்களே, கடவுள் நம்மை அதிகமாக அன்பு செய்கிறார், பைத்தியக்காரத்தனமாக அன்பு செய்கிறார். இந்த விழாவுக்கு பேரே இறை மனித காதல் விழா. இறைவன் மனிதனை காதல் செய்ததனுடைய வெளிப்பாடுதான் இந்த கிறிஸ்து பிறப்பு நிகழ்ச்சி. இன்னைக்கு இந்த பள்ளியினுடைய முன்னாள் மாணவர்கள் எல்லா இடத்திலையும் நிறைய வரலாற்று சாதனைகள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். நாளை நீங்கள் இந்த இடத்தில் வந்து தலைமைத்துவம் விழாக்களுக்கு தலைமை தாங்குவீர்கள். சமுதாயத்தில் நீங்கள் பணி செய்கின்ற இடத்தில் எல்லாம் நல்ல சாதனை படைப்பீர்கள். அப்படிதான் இந்த பள்ளி பல 100 ஆண்டுகளாக ஆயிரக்கணக்கான மாணவ செல்வங்களை வளர்த்தெடுத்து இந்த சமுதாயத்திற்கு அளித்திருக்கிறது. எனவே மாணவ செல்வங்களே, உங்களுக்குள் இந்த பள்ளி என்னென்ன விழுமியங்களை விதைக்கின்றதோ அதை நீங்கள் உள்வாங்கிக் கொண்டு அன்பை விதைக்க வேண்டும், அமைதியை பரப்ப வேண்டும். இதைத்தான் நாம இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவில நாம எடுத்துக்கொள்கிறோம். அவர் நம்மை அன்பு செய்ததால் நம்முன் மனிதனாக தோன்றியுள்ளார். எனவே நாம் நம்மை அன்பு செய்வது போல நமக்கு வலப்புறம், இடப்புறம், முன்புறம், பின்புறம் இருப்பவர்களை நாம் அன்பு செய்ய வேண்டும். அமைதியை ஏற்படுத்துவதற்காக அவர் வந்தார் மனுவுரி எடுத்து. எனவே நாம் இருக்கின்ற இடத்தில் அமைதியை பரப்ப வேண்டும். குடும்பத்தில், சமுதாயத்தில், நமது வகுப்பறையில், நாம் வாழுகின்ற சூழலில் அமைதியின் கருவியாக நாம் வாழ வேண்டும். பொறுமையாக அமைதி காத்து நான் பேசிய இந்த சிற்றுரையை கவனமாக கேட்ட அன்புள்ளங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி, வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி, இந்த அடியேனையும் உயர்த்தி மேடை அமர்த்திய பள்ளி நிர்வாகத்திற்கு எனது இதயம் நிறைந்த நன்றியை சமர்ப்பித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.